வணக்கம். நாங்கள் நரிக்குறவர் இனத்தில் சேர்ந்தவர்கள். நாங்கள் பல காலமாக இந்த இடத்துல வசித்து வருகிறோம். நரிக்குறவர் குடிவென்ற பெயரிடம் நான் தலைவராக இருந்து இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறோம். இந்த பிள்ளைகள் படிப்பு என்ற ஆசைக்கு எங்களுக்கு அதிகமாக இருந்தது. பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு நாங்கள் 85 ஒரு குரூப் அனுப்பினேன். அந்த பிள்ளைகள் எதுவும் படிக்கவில்லை. அடுத்தது 93 அனுப்பினேன். அந்த பிள்ளைகளும் ஒரு குரூப் அனுப்பினேன், அதுவும் படிக்கவில்லை. அப்போ 2001 அனுப்பினேன். அப்பவும் அந்த பிள்ளைகள் எங்கள் மக்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பே ஏறவில்லை. அதுக்கு பிறகு திரும்பி 2008 அனுப்பிச்ச அந்த பிள்ளைகளும் படிப்பு என்று வாசனை இல்லை. ஆனாலும் நாங்கள் இனி என்ன படிக்க மாட்டோம் சார், நாங்கள் விட்டோம். வேண்டாம், படிப்பு வேண்டாம். மறுபடிதான் எங்கள் மத்தியில் அருமையான ஜூலியஸ் ஐயன் ஒரு வாத்தியார் எங்ககிட்ட வந்தார். வந்து சொன்னார், இந்த பிள்ளைகளுக்கு அனுப்புங்க, நான் நன்றாக படிக்க சொன்னார். எங்கள் அந்த படிப்பில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த பிள்ளைகளை மறுபடி கேட்டதுனால 15 பிள்ளைகளை நாங்கள் கொண்டு சலமநாட்டம் என்று இடத்துல போய் சேர்த்தினோம். அந்த 15 பிள்ளைகள் மூலியமா அந்த பிள்ளைகள் நன்றாக படிக்க ஆரம்பித்தார்கள். படிப்பது அதாவது என்னோட பேத்தி, அதாவது 6 மாதம் தான் படித்தார்கள் ஜெனிபர் என்று. 6 மாத காலத்தில் நல்ல இங்கிலீஷும் தமிழும் வெளிச்சு காட்டுறாங்க. எப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அப்படிலாம் நாங்கள் பார்த்த இந்த பிள்ளைகளை படிக்கிற பார்த்து இன்னும் ஆர்வம் வந்தது. இன்னும் நம்ம என்னென்ன பிள்ளைகள் சேர்த்து படிக்க வைக்க சொல்லி ஆரம்பித்தோம். பிள்ளைகள் இப்போ இன்னைக்கு 30 பிள்ளைகள் படித்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா படிக்க வைக்கிற அந்த வாத்தியாருக்கு நாங்கள் நன்றி சொல்ல நினைக்கிறோம். ஒரு சிலர் அந்த வாத்தியாரை கெடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் பார்க்கும்போது தான் எங்களோட வாத்தியாரை நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் வாத்தியாரை நினைச்சோம், ஏதோ எம்ஜிஆர் தான் எங்கள் வாத்தியார், அதுக்கு மேலே வாத்தியாரே இல்லைன்னு நினைச்சோம். ஆனால் எங்கள் முழுமையான வாத்தியார், உண்மையான வாத்தியார், கருப்பு எம்ஜிஆர் எங்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது பார்த்தா எங்கள் மனசுல புரிச்சு போகுது. எங்கள் எண்ணமே அப்படியே வாத்தியார் என்னதான் சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளும் சார் வந்தால் தான் நாங்கள் பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் நன்றாங்க நீங்கள் படிக்கிறதுக்கு காரணமே எங்கள் ஜூலியஸ் வாத்தியார் தான். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக அவர் இருக்கிறாரு. இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் நன்றாக வளரணும் ஆசைப்படுறாங்க. இந்த பிள்ளைகள் நன்றாக படிச்சுக்கணும் வருகிறாங்க. இவர் எங்களுக்குள்ள அவரு வேற என்னன்னு சொல்லாது, அது எங்களுக்குள்ள ஒருவன் போல இருக்கிறார் எங்க ஐயா. நல்லதா நடக்கட்டும், நன்மையா நடக்கட்டும் என்று நாங்கள் இந்த நேற்று நான் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நாங்கள் நரிக்குறவர் பொங்கரம்பட்டு சலமநாத்தம் எம்டி ஸ்கூலுக்கு எங்கள் குழந்தைங்க 30 பேர் போகிறாங்க. இங்கேருந்து ஆட்டோவில் கூட்டின்னு போகிறது ஜூலியஸ் சார் தான். அவரை நம்பி எத்தனை குழந்தை போனாலும் நல்லதாக இருப்பாங்க, நல்லதாக படிப்பாங்க. அவர் 30 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதும் அவர் தான். தாயை விட கடவுளை விட அடுத்தது யாருன்னு சொன்னால் ஆசிரியர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஆசிரியர் இல்லை, கடவுளே அவர் தான். எங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சு ஆயம்மா வேலை பார்க்குறது வரைக்குமே சார் தான். அதே மாதிரி குழந்தைங்கள படிக்கிறதுலேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்து நல்ல படிப்பு, நல்ல ஒழுக்கம், டான்ஸு, மற்ற எல்லா ப்ரோக்ராத்தையும் அவர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அதே போல் குழந்தைங்க எப்படி இருக்கணும் எங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் அனுப்புங்க, குழந்தைங்க நல்லா படிப்புங்க, நல்லா படிக்கிறாங்க, இந்த குழந்தைங்கள நீங்கள் விட்டுறாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன வாசி தான் எங்கள் குழந்தைங்களெல்லாம் அவரை நம்பி தான் நாங்கள் அனுப்புகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் இன்றைக்கி 1லிருந்து 3 வரைக்கும் நல்லா படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி 4லிருந்து 5 நல்லா படிக்கிற குழந்தைங்களும் இருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு சார் இல்லை. அதே மாதிரி எங்கள் குழந்தைங்க 1லிருந்து 6 வரைக்கும் போகிற பிள்ளைங்களையும் 6வது போகிற பிள்ளைங்களையும் அவர் கை விடதே இல்லை. எங்கள் குழந்தைங்கள அவர் தான் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு, இது வரைக்கும் அவர் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணுன்னா அவரை நம்பி தான் நாங்கள் அனுப்பணும். ஜூலியஸ் சார் ரொம்ப நல்ல சார். எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஒழுக்கத்தில் வரணும். அவர் இன்னும் மேலும் எங்கள் குழந்தைங்கள நடத்தணும். வழி நடத்துறதுல வச்சு தான் அவர் நல்ல சாருன்னு நாங்களே சொல்கிறோம். பேரண்ட்ஸுங்க எல்லாருமே சார் மட்டும்தான் நல்ல சாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா சார் இது வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லது தான் செஞ்சுருக்காரு, இதுக்கப்புறம் நல்லது செய்வார். ஜூலியஸ் சார் இதுக்கோசம் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சார். ஜெனிஃபர், ரிஷியா, ஜெகதீஷ், எனக்கு 3 குழந்தைங்க. நாங்கள் பொங்கரம்பட்டு சலமநாத்தம் எம்டி ஸ்கூலுக்கு நாங்கள் இங்கேருந்து ஆட்டோவில் அனுப்புகிறோம். கூட்டிகிட்டு போகிறது ஜூலியஸ் சார். அவர் பொறுப்பில் தான் நாங்கள் அனுப்பி விட்றோம். எங்கள் 3 குழந்தைங்களும் சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்கிறவங்க. இந்த பாப்பா ஃபஸ்ட்டு 2020
4 மாதம் தான் படிச்சிருக்காங்க கொரோனாவில். இந்த 4 மாதத்துலேயே குழந்தை நல்லா படிச்சிச்சு. இதுக்கு காரணம் ஜூலியஸ் சார் தான். அதே மாதிரி ரிஷியா இவங்களும் கொரோனாவில் தான் சேர்த்து விட்டேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. அவங்களும் 3 மாதத்துல தான் படிச்சிருக்காங்க. இவங்களும் நல்லா படிக்கிற பிள்ளை தான். இப்போ குழந்தை 2021 பையன் படிச்சிருக்கான். இவனும் நல்லா படிக்கிறான் குழந்தை. இவனும் ABCD எல்லாம் எங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறான். இது யார் கற்றுக் கொடுக்குறதுன்னு சொன்னால் எங்களுக்கு சார் தான் நல்லா கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பேரோட சொல்லுவாங்க, ஜூலியஸ் சார்னு தான் சொல்லுவாங்க. மற்ற பேர் யார் பேரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா குழந்தைங்களும் எங்கள் 3 குழந்தைங்க மட்டும் இல்லாமல் படிக்கிற 30 குழந்தைங்களும் அவர்கிட்ட நல்லா படித்தவங்க தான். அவர்கிட்ட ஒழுக்கம், கல்வி இதிலிருந்து இப்போதுலேருந்து இல்லை அப்போத்துலேருந்து இந்த 15 வருஷத்தில் அவர் கற்றுக் கொடுக்குற எல்லா குழந்தைங்களுமே நல்லா தான் படிச்சிருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. அவர் செய்கிற ஒவ்வொரு நல்லதும் எங்கள் குழந்தைங்க மெல்மேலும் ஏறிட்டு தான் போகிறாங்க தவிர இறங்கி வரவே இல்லை. ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எங்கள் குழந்தைங்க எல்லாரும் தான் கீழே போயிடுவாங்க. எங்கள் குழந்தைங்க கீழே போகிறதும் மேலே வளர்ந்து மேலே வர்றதையும் உங்கள் கையில் தான் சார் இருக்குது. அதே மாதிரி சார் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போயிடுச்சு சார். நீங்கள் தான் சார் அவங்க எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது செய்கிறது நீங்கள் சார். முன்னேறி எங்கள் குழந்தைங்ககிட்ட வந்து சேரணும் சார். அதே மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு தேவை என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறது ஜூலி சார் மட்டும்தான் சார். இவருக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது அவருக்கு தெரியுது. குழந்தைங்க படிக்கிறாங்க, எந்த குழந்தை படிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியுது. எந்த குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு தெரியுது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கலன்னு தெரியுது. இந்த குழந்தைங்களை விட்டுட்டு எந்த குழந்தைங்க படிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள படிக்க வைக்கிறதும் சார் மட்டும்தான். அவ்வளோ நல்லா இருக்கிற சாரை எப்படி சார் எங்கள் குழந்தைங்க விட்டு கொடுக்க முடியும்? விட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சார். பேரண்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம் சார், இந்த சாரை இது வரைக்கும் நாங்கள் விட்டு கொடுத்ததில்ல, விட்டு கொடுக்கவும் மாட்டோம். இந்த சார் மாதிரி இந்த உலகத்தில் சார் இங்கிலீஷ் நாடுன்னு இருக்குது சார். இங்கிலீஷ் நாடில் கூட இந்த மாதிரி சாரை எடுக்க முடியாது சார். எங்கள் தமிழ்நாட்டில் கூட எடுக்க முடியாது சார். எங்கள் வேலூர் மாவட்டத்தில் அவரை மாதிரி சார் எங்கேயுமே இல்லை சார். இதை சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன் MD ஸ்கூலில் சலம்நாட்டத்தில். எத்தனையோ பேர் சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஸ்கூலில் இருந்துட்டு இங்கே ஏன் அவ்வளோ தொலைவு நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க எங்களை. ஆனாலும் நாங்கள் இவ்வளோ தொலைவு அனுப்புறது ஜூலியஸ் சாருக்காக நாங்கள் இவ்வளோ தொலைவு நாங்கள் அனுப்புகிறோம். அந்த காலத்தில் நாங்களும் ஒரு படித்தோம். நாங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்து கூட எங்கள் மூலையில் எட்டலை. இங்கிலீஷும் படிக்கல, தமிழும் என் வாயில் வராது. இப்போ என்னுடைய பையன் பார்த்தாக்க 2ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். இப்போ தமிழும் அருமையாக படிக்கிறேன், இங்கிலீஷும் அருமையாக படிக்கிறேன். அதுக்கு காரணம் யாருனாக்கா வாத்தியார் தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ பசங்க பாதுகாப்பாக கொண்டு போகிறாரு, பாதுகாப்பாக கொண்டு வந்து வைக்கிறாரு. சாப்பிடாம பசியோட போனாலும் உடம்ப நான் பார்த்துக்கிறேன், அது என்னுடைய குழந்தை மாதிரி சொல்லி அவரே கூப்பிட்டுட்டு போய் அவரே சாப்பிட வச்சு கொண்டு வந்து நிற்கிறார். சாரை பார்த்து சொல்லனாக்கா எவ்வளோ நல்ல வார்த்தைகள் இருக்கு. அவரை பார்த்து குறை பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இல்லை, கொஞ்சோண்டு இவ்வளோண்டு கூட இல்லை. அவரை பார்த்து குறை பேசுறது நாங்கள் அனுப்புறது மொத்த பிள்ளைகள் நாங்கள் அனுப்புறதும் சாரை நம்பி தான் நாங்கள் அனுப்புகிறோம். இன்னும் யாரை நம்பி நாங்கள் அனுப்பலை. எங்கள் பிள்ளைகள் படிக்கிற காரணமே சார் ஜூலியஸ் சார் மட்டும்தான். அதற்குரிய நாங்கள் இன்னொன்று சொல்ல போகிறோம், எங்கள் பிள்ளைகள் முன்னேற்றமும் சாருடைய கையில் தான் இருக்குது. எங்களுக்கு எந்த ஸ்டேட் லெவலையும் யாரையும் எங்களை நிற்க வைக்கல. சார் என்ன பேர் பண்ணிக்கிறாருனாக்கா ஜான்சி என்று பேர் சொன்னாக்கா யூடியூப்பில் போட்டாலும் ஜான்சின்னு பேர் சொன்னாக்கா ஸ்டேட் லெவலில் நிற்க வச்சுட்டு கலெக்டர் மூலமாக எங்களை அவார்டு வைத்தார் மாவட்ட கையால். அந்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எல்லா பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் ஜூலியஸ் சார் கையால் தான் இருக்குது. இதை பேச நான் விடப்பேறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு 1ஆவதுலேருந்து 2ஆவது படித்தா, 3ஆவது படித்தா, அவ்வளோ அறிமுகம் ஆகலை. 6ஆவது ஸ்கூல் போனால் ஜூலியஸ் சார் அவளுக்கு கை விடல. இங்கேருந்து ஸ்டேட் லெவல் போய் ஆடி என்னான்னு எனக்கு தெரியல, ஸ்டேட் லெவலே வாயில் வராது. ஆனால் ஜூலியஸ் சார் இட்டு போய் ஸ்டேட் லெவல் மாவட்ட லெவலில் போய் இட்டு போய்க்கிறாரு. இப்போ ஜான்சி சொன்னால் எல்லா பேரும் தெரியுது, சின்னவங்களும் பெரியவங்களும். என் பொண்ணு தமிழ்நாட்டில் ஜான்சியா அவ்வளோ நல்லா ஆடுறா. யாராலன்னா சாரால தான் ஆச்சு. அவர் அவ்வளோ சார் நல்லா அருமையாக பார்க்குறாரு. கொஞ்சம் சாப்பிடலான்னு நல்லா சாப்பிடல, நல்லா பாருமா இவளுக்கு என்ன டிஃபன் நல்லா கொடுக்க மாட்டேன்னு சார் சொல்கிறாரு. அவ்வளோ அருமையாக சார் பார்க்குறாரு. இதோட நன்றி. வணக்கம் சார். ஃபஸ்ட்டுலேயே சேர்க்கும் போதே அவார்டு வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு கோல்டு மெடலு. சார் 3ஆவது படிக்கிற வரைக்கும் சார் நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ இவன் படிக்கிறதுனால கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஈக்குவலுக்கு வந்துட்டோம். அப்போ அது சார் எவ்வளோ என் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நல்ல விதமாக எங்களுக்கு சார் கற்றுக் கொடுத்தாரு. சாருக்கு நாங்கள் விட மாட்டோம், எங்கள் பசங்களும் விட மாட்டாங்க. சார் வந்தால் தான் வருவேன்னு சொல்லி பசங்களும் கேட்குறாங்க. அதனால சாருக்கு நாங்கள் விடுற மாதிரி இல்லை.
சார் தான் எங்களுக்கு வேணும். அது சார் வந்தால் தான் பிள்ளைங்களும் படிக்க போவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க ஆள் ஆகிற வரைக்கும் இப்போ அவன் சொல்கிறான், நான் நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவேன் அப்படி பேச வைக்கிற ஈக்குவலுக்கு சார் இருக்கிறாரு. ஆனால் அந்த சார் இந்த பசங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்கு போய் அந்த பசங்க அந்த சாருக்கு நல்ல ஒரு வேலை எதிர்காலம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அவார்டு கொடுக்குற காரணமே சார் தான். ஆனால் ஜூலியா சார் தான் இந்த அவார்டு வாங்கி கொடுத்தது. 1வதுலேயே ஃபஸ்ட்லேயே வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த சாருக்கு நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஆனால் சாரை நம்ம விட மாட்டோம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் 1வதுலேருந்து 3வது வரைக்கும் சார் எனக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழ் வரைக்கும் நல்லா சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஒரு வார்த்தை தெரியலனாலும் சார் சொல்லி கொடுத்தாரு. இப்போது அவங்க சொல்லி கொடுத்ததுனால தான் நான் 6வதுலேயும் நல்லா படிக்கிறேன். இப்போ 1வது போக சொன்னாலும் நான் போய் உட்காந்துக்குவேன். நான் டான்ஸில் எனக்கு சார் கொடுத்தனால டான்ஸில் இவ்வளோ மெடலும் கிஃப்ட்டும் நான் வாங்கினேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் 1வதுலேருந்து இப்போ கூட ரொம்ப நல்லா படிப்பேன். 1வதுலேயே 6 மந்த்லேயே நான் இங்கிலீஷ் தமிழ் மொத்தத்தையும் படிப்பேன். அது சொல்லி கொடுத்தாரு எங்கள் சார் தான். எங்கள் ஜூலியா சார் தான் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ கூட நீங்கள் போய் ஜூலியா சார்னு அந்த ஐடியா யூடியூப்பில் அந்த ஐடியா எடுத்து பார்த்தா நான் படிப்பேன். என் பேர் ஜெனிஃபர். அதை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் 6 மந்த்லேயே படிச்சிருப்பேன். எல்லாத்தையும் படிப்பேன். இங்கிலீஷ் தமிழ் மொத்தத்தையும் படிப்பேன். இப்போ 6வதுல கூட சார் எங்களை கைவிடலை. இப்போ கூட நீங்கள் என்ன 1வதுல போய் படிக்க சொன்னால் நான் இப்போ கூட ஓடி போய் சார் கூட படிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.